ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி தன்னோட வீட்டையும் அக்கம் பக்கத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சிருந்தாங்க. பூக்கள் செடிகள்னு தன்னோட வீடும் அக்கம் பக்கமும் எப்பவுமே ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ஆனா பறவைங்களையும் செடிங்களையும் விரும்பின அந்த பாட்டி மொத்தமா மரக்கிளையில வந்து உட்கார்ந்துருக்க அந்த காக்காங்களோட நிரந்தரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடச்ச, காக்கைங்களோட தொந்தரவு தாங்க முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் இங்க வந்து உட்கார்ந்துறது பெரிய தொந்தரவா இருக்கு. போ காக்கா போ. பாட்டியம்மா எதுக்காக அந்த பாவம் காக்கைகளை இப்படி விரட்டுறாங்க? காக்கைகள் பார்க்க அழகு இல்ல, அதனால இருக்கலாம். ஆனா யாரையும் அந்த மாதிரி குறைச்சி பார்க்கறது நல்லதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அம்மா உடம்பு சரியில்லாம ஒரு நாள் படுத்திருந்துட்டாங்க. ரூமுக்குள்ள இருந்த கட்டில்ல படுத்திருந்த அந்த பாட்டி அம்மா ஜன்னல் வழியா தன் வீட்டு பக்கத்துல விழுந்து கிடக்கிற இலைகளையும் குச்சிங்களையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடடா, என்னோட வீடு வாசல் எல்லாமே அலங்கோலமா கிடக்குதே, இப்ப என்னதான் பண்றது? எனக்கு வந்த வியாதி எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா சுத்தப்படுத்தலாம். எனக்கு உதவி செய்ய யாராவது கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டு பக்கத்துல இருக்கிற மரக்கிளைகள்ல வழக்கம் போல வந்து இறங்கின காக்காங்களோட கூட்டம் அந்த பாட்டிமாவோட வீடும் அக்கம் பக்கமும் வழக்கத்துக்கு மாறா அலங்கோலமா கிடக்கிறத பார்த்ததும் அதுங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அந்த பாட்டி அம்மா இங்க இல்லையா? வீடும் தோட்டமும் எல்லாம் மொத்தமா அலங்கோலமா கிடக்குதே. நீ சொல்றதும் சரிதான். எப்பவுமே இந்த இடத்த சுத்தபத்தமா வச்சிருக்கிற அந்த பாட்டி எங்க தான் போயிட்டாங்க? ஒருவேளை உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்களா? பாட்டி எங்கேயாவது போயிட்டாங்களா? அப்படின்னா மொத்தமா இந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தினா என்ன? அதை செய்யணுமா என்ன? நாம அதை செஞ்சோம்னா பாட்டிமாக்கு அது பிடிக்குமா? நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அவங்க தான் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களே. அது பாட்டி நம்ம மேல இருக்கிற கோபத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம போய் சுத்தப்படுத்தலாம். பாட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவனுங்க திட்டு வாங்கினதுல பத்தாதா? அந்த பாட்டிக்கிட்ட இருந்து டெய்லி தினம் தினம் இவங்க திட்டு வாங்கினாதான் இவங்களுக்கு தூக்கம் வரும் போல இருக்கு. ஆனா அவங்க இதை செய்யறது ரொம்ப நல்ல காரியமே. நல்ல விஷயம்தான் அது. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அந்த பாட்டி இவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அதுவும் சரிதான். நாம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காக்கைங்க வீட்டு பக்கத்துல சுத்தப்படுத்துற அந்த காட்சிய ஜன்னல் வழியா பார்த்த அந்த பாட்டி அம்மாவுக்கு காக்கைகளை திட்டி விரட்டினதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கடவுளே, இந்த அப்பாவி பறவைங்களை நான் வாய்க்கு வந்தபடி திட்டேனே. காக்கான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற இந்த காக்காங்க கூட்டத்துக்கு இவ்வளவு ஒரு மனசு இருக்குன்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அட குழந்தைகளா, போகாதீங்க, பறந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இனிமே நான் உங்களை திட்டவும் மாட்டேன், மிரட்டவும் மாட்டேன். இங்க பாத்தீங்களா, நெய்யப்பம், இது எல்லாம் உங்களுக்கு தான்.
வா வந்து இத சாப்பிடு. சீக்கிரம் வாங்க. வாமா, வா வா வந்து இத சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பாட்டி அம்மா இலையில வச்ச அந்த சுவையான நெய்யப்பத்தை சாப்பிட காக்கைங்கள் எல்லாம் போட்டி போட்டு பறந்து வந்துச்சு. மொத்தமா எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அப்படி அந்த நாள்ல இருந்து பாட்டி அம்மாவும் காக்கைங்களும் ரொம்ப நட்போட பழகிட்டு வந்தாங்க. எங்க பார்த்தாலும் பழங்கள், நிறைய பழங்கள். ஹாய் ஹாய், இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த பழங்களை எல்லாம் பார்த்து என் வாயில எச்சி ஊறுது. அணில் குட்டி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எவ்வளோ நல்ல பழம்லாம் சாப்பிட்ற. நல்ல ருசியா இருக்கும்ல. ஹாய். ஹேய் அணில் குட்டி, கொஞ்சம் பழங்களை பறிச்சு எனக்கு கீழே போடுறியா? இந்த பழங்கள் ஒண்ணுமே முயலுங்க சாப்பிடக்கூடாது. அதுதான் காட்டுல சட்டம். நீ போய் காட்டுல எங்கேயாவது நல்ல கேரட் கிடைக்குதா பாரு. டேய் அணில் குட்டி, ஒரு பழம் கூட எனக்கு தரமாட்டால? எனக்கும் கிடைக்கும்டா பழம். அப்போ நீ கேட்டா நானும் தரமாட்டேன். எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், ருசியாவது பாத்துடணும். குரங்கண்ணா, எனக்கும் கொஞ்சம் பழம் கொடுங்களேன். எனக்கும் பழம்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கும் பழம் சாப்பிட பிடிக்குமா? ரொம்ப நல்லதா. ஆனால் நீயே மரத்தில் ஏறி பழங்களை பறிச்சு சாப்பிடு. உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி கெஞ்சுற? மரத்தில் ஏறி பறிச்சு சாப்பிட. நீ தான் நல்லாவே ஓடுவியே, மரத்திலே ஓடி ஏறிப்பாரு. எல்லாரும் இங்க பழம் சாப்பிடுறாங்க, எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு பழம் ஒன்றும் கிடைக்கலையே. கேட்டா யாரும் தர மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், இல்லைன்னா அந்த ஆசையிலேயே நான் செத்துடுவேன். அவ சொன்ன மாதிரி மரத்துல ஏறி பார்க்கலாமா? மேலே ஏறிட்டா நிறைய பழங்களை சாப்பிடலாம். ஆய், அதை பாரு, அதை பாரு. ஏய் முயலை பாரு. மரத்தில் ஏறுறது யாரு? யாரு யாரு யாரு? அது நம்ம முயலண்ணா தானே. மரத்துல ஏறுனா முயல் மாமா கீழே விழுந்தாரு. எப்படி விழுந்தாரு? தொப்புன்னு விழுந்தாரு. அந்த குரங்குங்க என்ன கிண்டல் பண்ணுது, ரொம்ப தான் கிண்டல். அந்த பழங்களை என்னால பறிக்க முடியலையே, இப்ப என்ன செய்யறது? எப்படியாவது மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிட்றதுக்கு முயலுக்கு ரொம்ப ஆசை. அது முடியாம போனதுனால முயலுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. வருத்தத்தோட ஒரு பாறை மேல போய் உட்கார்ந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த வழியாக முயல் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு ஒரு சன்னியாசி நடந்து வந்தார். தம்பி, ஏன் இப்படி வருத்தத்தோட இருக்கு? சுவாமி, மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட அடி எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னால அது முடியல. ஓ, இதுதானே உன் வருத்தம்? உன்னோட ஆசையை நிறைவேற்ற நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அத 3 தடவை சொன்னாலே போதும். எந்த மரத்துல இருக்கிற பழமும் கீழே விழும். சுவாமி, என்ன அந்த மந்திரம்?
டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. இப்படி 3 வாட்டி சொல்லணும். நீ இது அந்த மரத்துக்கு கீழே நின்னுதான் சொல்லணும். உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. மங்களம் பவந்து. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. ஹாய் ஹாய் ஹாய். ஹா, என்ன ருசி இது! அமக்களம். இவ்வளோ ருசியான பழங்களை சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும் கடவுளே. ரொம்ப அதிர்ஷ்டம். இனிமே அந்த மரத்தோட பழங்களை சாப்பிடலாம். டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. என்ன மரத்துல இருந்து யாரு கீழே தள்ளி போட்டது? அது நீதானா? டாய் திருட்டு பயல, நீதானே என்ன தள்ளி போட்ட? உன்னை நான் விட மாட்டேன்டா. ஐயோ, என்ன கொல்லிடாத. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னு சீக்கிரமா சொல்லு. சீக்கிரம், இல்லைன்னா நான் உன்னை. ஐயோ, எனக்கு ஒரு சன்னியாசி சொல்லி தந்த மந்திரத்தை சொல்லி நான் பழங்களை கீழே விழ வச்சேன். அப்பதான் அண்ணா தூங்கிட்டு இருந்த நீங்க எப்படியோ கீழே விழுந்துட்டீங்க. நான் உங்களை தள்ளி விடல. சன்னியாசி உனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரா? அப்படின்னா அந்த மந்திரம் எனக்கு சொல்லி கொடு, இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். என்ன கொன்னிடாத அண்ணா, உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்லி தரேன். அப்படி வழிக்கு வா, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாதான் எனக்கு தப்பிக்க முடியும். இல்லைன்னா இவன் என்ன விடமாட்டான். என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். இவனை துரத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லித்தரேன். ஆனா நான் சொல்ற மரத்தடியில நின்று அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த பழங்கள் கீழே விழும். சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ மந்திரத்தை சொல்லு. சரி சரி, தயாரா? உங்களுக்கு காது நல்லாவே கேட்கும்ல? டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. அதோ அங்க அந்த மரத்து கீழே நின்று நீங்க மந்திரம் சொல்லுங்க, பழங்கள் எல்லாம் கீழே விழும். நான் மந்திரம் சொல்லும் போது இவன் என் கூட இருந்தா எனக்கு கிடைக்கிற பழம் எல்லாம் இவன் சாப்பிடுவான். அது நடக்க கூடாது. சரி, நான் அந்த மரத்தடிக்கு போறேன். நீங்க நின்னா போதும். நீங்க நிக்கிறது தான் எனக்கு தைரியம். டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. ஐயோ ஐயோ, என்ன வலி இது! இந்த மரத்துல எல்லாம் குத்துற பழங்களா, காப்பாத்துங்க! ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க! ஐயோ! 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? நம்ம வேணா அந்த புதை ஜாடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றதை கேளு. நம்ம 2 பேரும் போய் ஒரே இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டா அப்புறம் அவனை நம்ம 2 பேரையும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஒரு வேலை பண்ணுவோமா? நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ, நான் வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். சரி, நான் இந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? சூப்பர் ஐடியா. நம்ம போய் அந்த கூடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம்.
நான் இந்த குழிக்குள்ளே ஒழிஞ்சிட்டேன்னா என்னை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. 95, 96, 97, 98, 99, 100. எங்கே இருக்காங்க? அவங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? எங்க? ஐ, ஏ சின்ன பொண்ணு, நீ எங்க ஒளிஞ்சிருக்கன்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். நீ இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாட்டிக்கிட்ட, கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அடுத்ததான் அந்த கோபி எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓஹோ, நீ மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கியா? நான் உன்னை கண்டுபிடிச்சிடுறேன் தம்பி. ஏய், கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா, கிச்சன்ல இருந்து வர இனிப்பான கேக்கோட வாசனை மூக்க தொலைக்குதே. வாவ், ரொம்ப சரியா சொன்னேன். வா போய் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, எதுக்காக எங்க கிட்ட இருந்து தட்டை வாங்கிக்கிட்டீங்க? அப்போ இது உனக்காக மட்டும் கிடையாது. நம்ம எது செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துதான் சாப்பிடணும். சரி போங்க, நீங்க 3 பேரும் முதல்ல போய் கை கழுவிட்டு வாங்க. பாருங்க, உங்க கையெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு. அப்பு, அம்மா சரியாதான் சொல்றாங்க. வாங்க, நம்ம 3 பேரும் போய் கை கழுவிட்டு வரலாம். சரி வாங்க, நம்ம 3 பேரும் போய் கேக் சாப்பிடுவோம். என்ன அப்பு, கைய சுத்தமா கழுவுனியா? பாருங்க, என் கை எவ்வளவு சுத்தமா இருக்கு. அப்பு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா. அப்ப நானு? நீயும் தான் ஸ்மார்ட். அப்படின்னா நானு? ஆஹா, நீயும் தான் ஸ்மார்ட். ஒரு நாள் சுந்தரங்கிற கிராமத்துல ஜோமோனுங்கிற ஒரு குட்டி பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். ஜோமோன் தினமும் அவன் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அது அவனோட வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்தது. அப்படியே ஒரு நாள் நம்ம ஜோமோன் ரொம்ப சோர்வடைஞ்சு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான். எல்லா பசங்களும் முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. பாவம் ஜோமோன் குண்டா இருந்ததுனால பொறுமையா நடந்துட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மாமரத்துக்கு பக்கத்துல வந்தான். பசங்க மாங்காய் பறிக்கிறத பார்த்தான். வாவ், மாமரத்துல எவ்வளோ மாங்காய் இருக்கு. அதுல ஒண்ணு கிடைச்சதுன்னா கூட அதை நான் சாப்பிடுவேன். இது யாரு? அட, இது அந்த குண்டு ஜோமோன். இங்க எப்படி வந்த? இவனால கண்டிப்பா ஏறி கூட முடியாது. நண்பர்களா, நீங்க எனக்கு ஒரு மாங்காய் தருவீங்களா? எல்லாரும் இத கேட்டீங்களா நண்பர்களே? இவனுக்கு மாங்காய் வேணுமா? அப்படி உனக்கு மாங்காய் வேணும்னா ஏறி பறிச்சுக்கோ.
பாவம் ஜோமூன், அவனால அந்த கல்ல உயரமா தூக்கி எறிய முடியாததால ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுல ஒண்ணு எனக்கு கொடுக்க முடியுமா? இல்ல, நாங்க கொடுக்க மாட்டோம். நான் உங்களுக்கு என்னோட கலர் பென்சிலை கொடுக்கறேன். உன்னோட பென்சில் எல்லாம் யாருக்கு வேணும்? எங்க கிட்டயும் இருக்கு. ஹோ, அப்ப நான் உங்களுக்கு என்னோட வாட்டர் பாட்டில கொடுக்கட்டுமா? வேண்டாம், உன்னுடைய இந்த பழைய பாட்டில்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீ எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நாங்க உனக்கு மாங்காய் தர மாட்டோம். இந்த குண்ட முட்டாளா இருந்தாலும் பாவமா இருக்கான். அந்த நேரத்துல ஒரு குரங்கு அங்க இருக்கிற ஒரு மரத்துல உட்கார்ந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் கேட்டுட்டும் இருந்துச்சு. அந்த பையன் ரொம்ப பாவம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பையனை கஷ்டப்படுத்துறாங்க. நான் உனக்கு எப்படி உதவி பண்றது? ஓ ஹா பழுத்த மாம்பழம். நம்ம கண்ணுக்கு அங்க தெரியுறது என்ன? நாம அந்த பையனை அப்படி கிண்டல் பண்ணிருக்க கூடாது. ஆஹா, நாம அந்த பையனுக்கு இந்த மாங்காவை கொடுத்திருந்தோம்னா அவனும் அந்த மாம்பழத்தை நமக்காக கொடுத்திருப்பான். இப்ப நாம அவன் கிட்ட எப்படி கேக்குறது? இது எவ்வளோ இனிப்பா இருக்கு. இது மாம்பழமா இல்லைன்னா தேனா? என்ன சந்தேகம், இது மாம்பழமே தான். எனக்கு கொஞ்சம் மாம்பழம் தரியா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். உன்னால எங்களுக்கு இத கொடுக்க முடியுமா? நாம எல்லாரும் சேர்ந்து இத பகிர்ந்து சாப்பிடலாம். கண்டிப்பா, இங்க வாங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிடலாம். உன்னால எங்களை மன்னிக்க முடியுமா நண்பா? எதுக்கு? உனக்கு நாங்க மாங்காய் கொடுக்காததுக்கும் உன்னை குண்டன்னு கூப்பிட்டதுக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள், சரிதானே? எனக்கு அதுவே போதும். நமக்கு மாங்காய் கிடைச்சது, கூடவே மாம்பழமும் கிடைச்சது, அப்புறம் நண்பனும் கிடைச்சிட்டா. நமக்கு மாங்காய் கிடைச்சது, நமக்கு மாம்பழம் கிடைச்சது, நமக்கு ஒரு நண்பனும் கிடைச்சிட்டான். அப்புறம் இப்படிதான் நல்ல மனசு கொண்ட ஜோமூனுக்கு நிறைய மாம்பழமும் கிடைச்சது, நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க.